compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எல்லோருக்கும் வணக்கம். நான் விபின் சக்கரவர்த்தி. ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக என்னை அறிவித்த தலைவர் தளபதி அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அண்ணன் புசியானந்த் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆலங்குளத்தை தமிழ்நாட்டின் முதன்மை தொகுதியாகவும் கனிம வளங்கள் கொள்ளை இல்லாத தொகுதியாகவும் மாற்றி காட்ட ஆலங்குளம் மக்கள் அனைவரும் எனக்கு ஆதரவு தருமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்தில் இதுதான் முதல் தேர்தல். முதல் முறையே 2 இடங்களில் போட்டியிடுறாரு. எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைவர் பெரம்பூர்லேயும் திருச்சியிலையும் போட்டியிடுறாரு. அது நமக்கு ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். உங்களுக்கு தான் இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக நான் பார்க்குறேன். அது தலைவர் தலைவர் கோட்டையாக தமிழ்நாடே மாறப்போகிறதுங்கிறது எந்தவித சந்தேகமும் கிடையாது. தேங்க்யூ. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும். அதில் எந்த ஒரு துளி கூட சந்தேகம் கிடையாது. ஆட்சி அமைத்து மே 4ஆம் தேதி தலைவர் அரியணை ஏறுவார். அதை நீங்கள் மக்கள் எல்லோரும் பார்க்க தான் போகிறீங்க. தேங்க்யூ. இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக எங்கள் தளபதி வெற்றி பெறுவார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மக்களோட ஆதரவு எங்களுக்கு இருக்குது. 22 பெண் வேட்பாளர்களை இந்த முறை களமிறக்கியிருக்காரு. ஒரு பெண்ணாக அது எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் தலைவர் பெண்களுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாருன்னு இதிலேருந்தே தெரியுது. பெண்களை முன்னிறுத்தி எல்லாம் பண்ணுறாரு. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? எங்கள் தலைவர் சிஎம் ஆகிறத எதிர்பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேர்தல் களம் உங்களுக்கு ஏதாவது பயத்தையோ இல்லை ஒரு யோசனையோ கொடுத்துருக்கா? எங்களுக்கு கேண்டிடேட்டை பார்த்து எந்த விதமான பயம் கிடையாது. எங்களுக்கு முழு ஆதரவாக தளபதி இருக்கார். அவரோட ஆதரவு தான் எங்களுக்கு. அந்த ஓட்டு தான் எங்களுக்கு ஓட் பேங்காக மாறப்போகுது. ஸோ பர்டிகுலராக அந்த கேண்டிடேட்டை பார்த்து பயம் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. இன்னொன்று, யாரை எதிர்த்து நாங்கள் எங்களோட முழு அப்போசிஷனே டிஎம்கே தான், ஏடிஎம்கே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கு தளபதி சொன்ன மாதிரி 2 பேர் தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. ஸோ நீங்கள் சொல்கிற கேண்டிடேட் ஏடிஎம்கே பர்சன். எங்களுக்கு அவனுக்கு போட்டி கிடையாது. அப்படியே போட்டிங்கிற பட்சத்தில் எங்கள் ஊரில் நீங்கள் சொல்கிற மாதிரி சிட்டிங் கேண்டிடேட் அப்படிங்கும்போது அப்படி யோசிச்சாலுமே மக்களுக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 டைமாக எம்எல்ஏ வந்திருக்காரு. பொள்ளாச்சி அப்படி ஒன்றும் வளர்ச்சி அடையலை. கிட்டத்தட்ட மாவட்டமாக மாற வேண்டிய ஊருக்கு மாவட்டமாக இனி மாற்ற முடியாமல் சூழ்நிலை தான் பொள்ளாச்சி இருக்குது. ஸோ பொள்ளாச்சி மக்களோட விருப்பம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி சீக்கிரம் மாவட்டமாகணும், அங்கே நிறைய வசதி வாய்ப்பு வரணும், கலெக்டர் ஆஃபீஸ் வரணும். ஸோ அந்த மாதிரி மாவட்டமாக மாறும்போது எல்லா ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் இப்போ கோயம்புத்தூர் போக வேண்டியது இருக்குது. ஸோ மாவட்டமாக மாறும்போது எல்லா பொள்ளாச்சிலையும் நாங்கள் பயனடைஞ்சிக்கலாம். வால்பாறை பார்த்திங்கன்னா வால்பாறைக்கும் பொள்ளாச்சிக்கும் ஒரு 1 hour ட்ராவல் இருக்கும். வால்பாறையில் இருக்க பீப்புளே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோயம்புத்தூர் போக வேண்டியது இருக்குது, கவர்மெண்ட்டோட விஷயங்களுக்கு சார்ந்த விஷயங்களுக்குலாம். ஸோ அப்படிங்கும்போது பொள்ளாச்சியை வளர்ச்சிக்காக நான் கண்டிப்பாக பாடுபடுவேன். இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 5 டைமில் கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஏடிஎம்கே ஆட்சி தான் பொள்ளாச்சி. ஏடிஎம்கேவோட கேண்டிடேட் தான் பொள்ளாச்சி எம்எல்ஏ இருக்காங்க. அப்படி ஒன்றும் பெருசாக வளர்ச்சி இல்லைங்கிறது பொள்ளாச்சி மக்களுக்கு வெளிப்படையாக தெரியும். அவங்களோட சொந்த வளர்ச்சி தான் பார்க்குறாங்களே தவிர, எந்த கட்சியாக இருந்தாலும் பொள்ளாச்சியில் அவங்கவுங்க சொந்த வளர்ச்சி பார்க்கலாமே தவிர மக்கள் வளர்ச்சியோ இல்லை பொள்ளாச்சியோட வளர்ச்சி யாரும் பெருசாக அதுக்கான வேலைப்பாடுகள் பண்ணல. ஸோ அப்படிங்கும்போது நாங்கள் வந்தோம்னா கண்டிப்பாக பொள்ளாச்சி மாவட்டமாக மாக்கிறதுக்கு கண்டிப்பாக பாடுபடுவோம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார். ஸ்டார்டிங்கே விஜய் அவர்கள் சொல்லி ஆரம்பித்தார், 234 தொகுதிகளையும் நானே ஒவ்வொருத்தவங்களையும் நேர்காணல் பண்ணி எடுத்தேன்னு. எவ்வளோ சந்தோஷமாக? நிச்சயமாக எல்லையற்ற மகிழ்ச்சி. தலைவர் தளபதி எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 234 தொகுதியிலும் வேட்பாளர் அறிவிக்கல, காப்பாளர் அறிவிச்சிருக்காரு. நிச்சயமாக எங்கள் தலைவன் பேரை காப்பாற்றுவோம். இருந்தது அந்த மொமெண்ட் உங்கள் பேர் சொல்லும்போது அங்கேருந்து 2 பேரும் தம்ஸ் அப் காட்டிக்கிட்டீங்க. நிச்சயமாக அதை தான் சொல்கிறேன்ல, எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இது எங்களோட வாழ்க்கை. எளியவர்களும் அதாவது பதவிக்கு வரணும், பொறுப்புக்கு வரணும், மக்கள் சேவை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு தலைவன் என்னை போன்ற எளியவர்களுக்காக வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நிச்சயமாக மக்கள் அதுக்குரிய அன்பை, தளபதி மேலே உள்ள அன்பை வாக்குகளாக நிச்சயமாக கொடுப்பாங்க. வெற்றி நிச்சயம். பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணி இருந்தது. விஜய் அவர்களுடைய பர்சனல் ஓட்டுநர் அவங்களோட பையன் காலில் விழுந்தது. நிறைய பேருக்கு இங்கே வீடியோ பார்த்து அழுதாங்க. அந்த மேடையில் அந்த தருணம் எப்படி தம்பி? அதான் அவரையும் கட்டிப்பிடிச்சு நாங்களும் தான் இது பண்ணோம். ஏன்னா அது உணர்றவங்களுக்கு தானே தெரியும். ஒரு எந்த இடத்துல இருந்துட்டு நம்ம இது அதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்குறதே இன்றைக்கி கஷ்டம் அப்படின்றப்போ, அது ஒரு எளியவராக தன்னோட ஓட்டுநரோட பையனுக்கு ஒரு மாவட்ட செயலர் கொடுத்தப்போ அந்த பையன் அழுதாப்புல. இன்றைக்கி அவனை எம்எல்ஏ ஆக்கி பார்க்கணும்னு எங்கள் தலைவர் ஆசைப்படுறாரு. அதற்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. அதோட வெளிப்பாடு தான் அது. நிச்சயமாக 2026 விசில் சத்தம் தமிழ்நாடு எங்கும் மொழிக்கும், தமிழகம் சிறக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. 234 தொகுதிகள்லையும் விஜய் அவர்கள் நேரடியாக ஒவ்வொரு வேட்பாளர்களை பற்றியும் பேசி இன்றைக்கி சொல்லியிருந்தார். என்ன எதிர்பார்த்து வந்திருந்தீங்க? என்ன விஷயங்கள்? 234 தொகுதியில் ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க.
ஆனால் இவங்க ஒருத்தரும் கூட பார்த்திங்கன்னா ஒருத்தரும் மாற்றுத்திறனாளிக்கு யாருமே வந்து ஒரு வேட்பாளராக கொடுக்கல. அந்த வாய்ப்பை தலைவர் அவர்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. ஸோ அந்த வாய்ப்பை வழங்கிய தளபதிக்கு நன்றி நான் தெரிவிக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளின்றதை தாண்டி நம்மளோட வீடுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலை பார்த்தவங்களா இருக்கட்டும், கூலி தொழில் செஞ்சவங்களா இருக்கட்டும், நிறைய பேருக்கு இங்கே ஒரு அங்கீகாரம் கிடைச்சதா நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். உங்களோட சர்க்கிளில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? உண்மைதான். இங்கே பார்த்தீங்கன்னா உண்மைக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தலைவர் சொல்லிட்டார். ஸோ தலைவர் அறிவித்தாவே எல்லாருமே விசேஷமான ஆளுங்கள் தான் அறிவிச்சிருப்பார். சாதாரண ஆளும் இன்றைக்கி பெரிய லெவலில் இப்போ உலகம் ஃபுல்லாக பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு இல்லையா? ஸோ இப்போ இருக்கிற கேண்டிடேட்டு தலைவர் அறிவிக்கிறது முன்னாடி வேறு. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரேஞ்சே வேறு. அவருடைய ரேஞ்சை எல்லாமே வெற்றி வேட்பாளர் தலைவர் செலக்ட் பண்ணி அறிவிச்சிருக்கார். விஜய் அவர்களோட பர்சனல் டிரைவருடைய பையன் வந்து வேட்பாளராக நிற்கிற பட்சத்தில் அங்கே ஒரு அழகான பாண்டை எங்களால் பார்க்க முடிஞ்சது. நீங்கள் நேரில் பார்த்துருந்தீங்க, என்ன தோணி இருந்தது, என்ன பேசியிருந்தீங்க, என்ன விஷயங்கள் நடந்தது? அதை பார்க்கும்போது அந்த தம்பி அழுதாங்க. எங்களுக்கும் அழ வந்துச்சு. எங்களுக்கு மீறி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நாங்களும் கண் கலக்கணும். ஸோ ரொம்ப ஒரு அருமையான தருணமாக இருந்தது. வாழ்க்கையில் இதெல்லாம் திரும்ப கிடைக்காத ஒரு தருணங்கள் தான் நினைக்கலாம். நல்லா அந்த சிறப்பாக இருந்ததுங்க. தாவிக்கால எப்பயுமே பெண்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லுவாங்க. இந்த முறை 22 பெண் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி ஒரு ஆணாக பார்க்குறீங்க? கண்டிப்பாங்க. பெண்களுக்கு தளபதி கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க. பெண்கள் கட்சி தான் இது. தாவிக்கா வந்து பெண்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தி பண்ணுற கட்சியாக தான் இருக்கும். அது பாதுகாப்பும் சரி எல்லாமே வந்து நல்ல ஒரு ஆட்சியாக தருவார் தளபதி அவர்கள். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சார். ஸ்டார்ட் பண்ண உடனே விஜய் அவர்கள் சொன்னது 234 தொகுதிகளையும் நானே நேர்முகமாக தேர்வு பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு வேட்பாளர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் தேர்வு பண்ணவங்களில் நீங்களும் ஒரு ஆள். அது எப்படி இருக்குது? இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மொமெண்ட். ஏன்னா 8 கோடி மக்கள், தமிழ் மக்கள் இருக்காங்க. அதில் வந்து ஒரு எஜுகேட்டட் என்ன மாதிரி ஒரு எஜுகேட்டடுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது வந்து இட்ஸ் அ கிரேட் ஹோப் ஃபார் த எஜுகேட்டட். ஸோ நான் இது எப்படி பார்க்குறேன்னா, நானாக பார்க்கல, உங்களை மாதிரி படித்தவங்க எல்லாருமே ஒரு அரசியல் களத்துக்கு வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா தளபதி விஜய் என்னை ரெகக்னைஸ் பண்ணால் உங்களெல்லாம் ரெகக்னைஸ் பண்ண மாதிரி. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் நல்லா பார்க்கணும், இவந்தோ ஐ எம் எஜுகேட்டட் அஸ் லாயர், சார்ட் அக்கௌண்டன்ட் அதெல்லாம் பண்ணியிருந்தாலுமே தளபதி விஜய் அவர்கள் என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்னா, உங்களோட படிப்பு திருத்தணிக்கு பயன்படுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ இட் வாஸ் அ கிரேட் ஃபீலிங். ஏன்னா எல்லாம் படித்தவங்கன்னா சிட்டியில் தான் கண்டெஸ்ட் பண்ணணும், படித்தவங்கன்னா சிட்டி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை மாற்றி முருகப்பெருமான் கிட்டே என்னை வந்து ஒப்படைச்சிருக்காரு திருத்தணிக்கிட்ட. திருத்தணி இஸ் நாட் நியூ டு மீ. திருத்தணி வந்து ரொம்ப என்னோடய எல்லா ரிலேட்டிவ்ஸ் அங்கே தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ரிலேட்டிவ்ஸோடு நான் இருக்க போகிறேன். என்னோடய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ ஊருக்கு போகிற மாதிரி தான் ஃபீலிங் இருக்குது. அங்கே போயிட்டு கட்டாயமாக வந்து வெற்றி வாகையை சூடி என்னுடைய மாவட்ட செயலாளர், டிவிக்கோட மாவட்ட செயலாளர் தில்லி அப்படிங்கிறவர் மிக பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. அவர் வந்து நம்மளுடைய கைடன்ஸில் இருந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னோடய டீம் வந்து வெரி ஸ்ட்ராங் டீம். நீங்கள் ஆதன் குடும்பம் வந்து ஒரு நாள் வரணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் வாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்சர்வ் பண்ணுங்கள் எங்களோட கேம்பெயினை. கேம்பெயின் வில் ஹேப்பன் ஆஸ் பர் லா. அதாவது ஒரு கேம்பெயின் இப்படி தான், எலெக்ஷன் கேம்பெயின் வந்து இப்படிலாம் பண்ண முடியுமா, லா படி பண்ண முடியுமா, இசிஐ கோடில் கைட்லைன்ஸ் படி பண்ண முடியுமா, மாடல் கோடனா அங்கே ஒரு மாடலாக நான் காட்டுறதுக்காக தான் 24/7 என்னோடய கேம்பெயின் வந்து லைவில் தான் இருக்க போகுது. உங்களுக்கு ஷார்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். அதாவது நான் கேம்பெயின் வந்து இன்னும் நாளைக்கு இல்லை நாளைக்கு ஆரம்பிச்சிடுவேன். ஆரம்பிக்கிற அன்னிலேருந்து 24/7 லைவில் இருக்க போகுது. நாளைக்கு விஜய் அவர்களுமே பெரம்பூரில் ஆரம்பிக்க போகிறாரு பிரச்சாரத்தில். எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? பெரம்பூர் ஒரே இருக்கும். நீங்கள் வந்து எல்லாம் நிறைய அசைன்மெண்ட் இருந்தது. நீங்கள் ஆதன்லேருந்து ஏன் இங்கே வந்தீங்க? நீங்கள் இதை கேட்டு வந்தீங்க. நீங்கள்லாம் ஏன் கேட்டு வரீங்க? விஜய் வராரு பார்க்கணும், அதெல்லாம் நீங்கள் வரீங்க. ஸோ அப்போ அந்த ஃபீலிங் எல்லாருக்குமே இருக்குல்ல. ஹீ இஸ் அ ஸ்டேட்ஸ்மேன். அவருக்கு கிரேட் விஷன் இருக்குது. அந்த விஷனை ஷேர் பண்ணுறாரு நம்மள மாதிரி எஜுகேட்டட் கிட்ட. நீங்கள்லாம் வந்து யூ ஹேவ் டு கிவ் ஹேண்ட்ஸ் டு ஹிம் டு ரைஸ் திஸ் ஸ்டேட். அட் த எண்ட் ஆஃப் த டே தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சா தமிழ்நாடு ஜெயிச்ச மாதிரி. காரணம் ஒன்று தான், நியூ ஐடியாஸ், நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன். திருத்தணி மக்கள் விஜய் அவர்கள் ஜெயிச்சா என்ன செய்வாங்கன்னு கட்டாயமாக அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஈஸ் த எனர்ஜி டுடே, யூத் எனர்ஜி. கட்டாயமாக வறுமை இல்லாமல், திருத்தணியில் வறுமை இல்லாமல், பெண்களோட பாதுகாப்போட, குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன், பெஸ்ட்டு குளோபல் மாடல்ஸ் வந்து அங்கே கொண்டு வரணும்னு உண்மையிலே ஐ வாண்டட் டு பிரிங் இன். நெக்ஸ்ட் விவசாயிகளுடைய பிரச்சனை,
அங்கே சுகர் கேன் நிறைய கல்டிவேட் பண்ணுறாங்க. அதோட ப்ரொக்யூர்மெண்ட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணி அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான் என்னுடைய மெயின் கோலே. என்னுடைய சொந்தக்காரங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. ஃபஸ்ட்டு சொந்தமே எனக்கு முருகப்பெருமான் தான். கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல பெரம்பூரில் விஜய் அவர்கள் நிற்பார்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. முதல்ல பெரம்பூர்னு சொன்ன கையோட திருச்சி கிழக்குன்னு சொன்னார். எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு எப்படி இருந்தது? அவர் என்ன சொல்ல வராரு, எங்களை மாதிரி கண்டஸ்டன்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, சிட்டிலையும் கண்டெஸ்ட் பண்ணுறேன், டவுன்லேயும் கண்டெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் டவுனில் கண்டெஸ்ட் பண்ணுறவங்களும் நீங்கள் என்ன இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க, நானும் கண்டெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக தான் மெசேஜ். ஒரு எலெக்ஷன் சொன்னால் சிட்டி, அர்பன், ரூரல் ஏரியாஸ். அப்போ ரூரல் ஏரியா, டவுன் ஏரியாஸ்லையும் விஜய் கண்டெஸ்ட் பண்ணுறாரு, பெரம்பூர் மாதிரியான சிட்டி ஏரியாலையும் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அப்போது கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய ரூரல் ஏரியாஸில் கண்டெஸ்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே யாரெல்லாம் நினைப்பாங்க, ஓகே ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தான் வந்து சென்னை இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. பாருங்கள், விஜய் அவர்களே திருச்சி கிழக்கு கொண்டார். என்ன 6 படை வீட்டில் ஒரு படையில் பிளாட் பண்ணியிருக்காரு. அவருடைய நெருங்கிய நண்பர் அவரை பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் பிளாட் பண்ணியிருக்காரு. முக்கியமான முதல்கட்ட நிர்வாகிகளை திருப்பரங்குன்றத்தில் பிளாட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இட்ஸ் அ நியூ எனர்ஜி. ஸோ ஐ விஷன் திருத்தணி வில் பி a கிரேட் சக்ஸஸ். ஆனால் ஆதனுக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்ச கையோட, கவுண்டிங் முடிஞ்ச கையோட முதல் இன்டர்வியூ உங்களுக்கு தான். வந்துடுங்க, அங்கே தான் இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.